ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்னோடய ஸ்டைலில் சிம்பிளான திங்ஸை வச்சு காளான் பிரியாணி டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, எல்லாருமே பாராட்டினாங்க. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு கொத்தமல்லி புதினா ஆஞ்சு வச்சுக்கிட்டோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு ரெடி பண்ணோம். அப்புறம் வெங்காயம் தக்காளியை நல்லா சாப் பண்ணி வச்சுக்கிட்டோம், கொஞ்சம் பச்சை மிளகாயும் எடுத்து வச்சுக்கிட்டோம். அடுத்து ஒரு டவரால் நெய் எண்ணெய் ரெண்டுமே பாதி பாதி அளவுக்கு கலந்து விட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டோம். அது நல்லா எண்ணெயில் பொரிஞ்ச உடனே நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம் பச்சை மிளகா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அதோட கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கி ஒன்று சேர்ந்து வரணும், அதுக்காக கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகணும். இது சேர்த்தோன்னையும் அடி பிடிக்கும், அதனால் கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி கொடுங்க. அது நல்லா வதங்கின உடனேயும் கொத்தமல்லி புதினா ஏதோ ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி காளான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க, பழைய காளான் வாங்க வேண்டாம். ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அதை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வதக்கிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதில் பிரியாணி மசாலா தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து, கரம் மசாலா கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க காளானை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் சேர்த்து நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சி வரணும், அது வரைக்கும் நல்லா சுருளை வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி உப்பு காரம் எல்லாம் இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்துக்கிட்டு பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அரிசி இந்த மாதிரி மேலே வெந்து பாதி மேலே வந்திருக்கும், தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டு போட்டு மூடி வெயிட் வச்சிடலாம், தம் போட்டுடலாம். நான் அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு திறந்து பார்த்தா இந்த மாதிரி உதிரி உதிரியாக காளான் பிரியாணி ரெடியாக இருக்கும். இதில் கடைசியாக கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுங்கள். கம்மன்னு காளான் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.